அண்மை செய்தி. விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாசுடன் சைதை துரைசாமி சந்தித்திருக்கிறார். தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் தன்ராஜ், இந்த சந்திப்பு எதற்காக? கூடுதல் விவரங்கள். கண்டிப்பாக அருணேஷ், பாமக நிறுவனர் ராமதாஸ் கடந்த 2 தினங்களுக்கு செய்தியாளர் சந்தித்த போது பாமக நிறுவனம் தானே, அதோட தலைவரும் நானே செயல்படுவதாக தெரிவித்தார். மேலும் தலைவராக உள்ள அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவராக செயல்படுவார் என தெரிவித்தார். இவர் இந்த திடீர் அறிவிப்பானது பாமக கட்சியினரிடையே மிகுந்த அதிர்ச்சி ஏற்படுத்தியது. தொடர்ந்து ராமதாஸ் சந்தித்து நிர்வாகிகள் அன்புமணிக்கு மீண்டும் தலைவர் பதவி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் நேற்று இரவு அன்புமணி ராமதாஸ் தானே தலைவராக செயல்படுவார் எனும் ராமதாஸ் வழியை பின்பற்றி தான் தொடர்ந்து தலைவராக செயல்படுவதாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் இன்று காலை முதலே தைலாபுரத்தில் உள்ள ராமதாஸின் வீட்டிற்கு பாமக நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள் வந்து கொண்டிருக்கின்றனர். மேலும் அதிமுகவை சேர்ந்த நிர்வாகி சைதை துரைசாமியும் நேரில் அவரை தற்போது சந்தித்து வருகிறார். எதற்காக இந்த சந்திப்பு என்பது இதுவரை தெரியவில்லை. மேலும் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த பாமக நிர்வாகிகளும் தொடர்ந்து ராமதாஸை சந்திக்க தைலாபுரத்தில் உள்ள ஒரு தோட்டத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தன்ராஜ். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனரும் தலைவருமான ராமதாஸை சந்திப்பதற்காக சைதை துரைசாமி மற்றும் பாமக முக்கிய நிர்வாகிகள் வருகை தந்திருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூட்டணி தொடர்பான சைதை துரைசாமியின் கருத்துக்கு அதிமுக மூத்த தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் தற்பொழுது பாமக நிறுவனர் ராமதாஸை சைதை துரைசாமி சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாமக தலைவராக நானே செயல்படுவேன் என்று ராமதாஸ் அண்மையில் அறிவித்திருந்த நிலையில் பாமக மூத்த நிர்வாகிகள் பலரும் ராமதாஸை அவ்வப்போது சந்தித்து வருகிறார்கள். இந்நிலையில் தற்பொழுது சைதை துரைசாமியும் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்திக்க தற்பொழுது தைலாபுரம் தோட்டத்திற்கு வருகை தந்திருக்கிறார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாசுடன் சைதை துரைசாமி சந்திப்பு நடைபெற்று வருகிறது. பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்து போட்டியிட வேண்டும் என்று சைதை துரைசாமி ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அந்த கூட்டணியானது அமைந்திருக்கிறது. இந்நிலையில் சைதை துரைசாமி பாமக நிறுவனர் ராமதாசுடன் சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாமக நிறுவனர் ராமதாஸை தைலாபுரம் தோட்டத்தில் சைதை துரைசாமி தற்பொழுது சந்தித்து வருகிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், தற்பொழுது பரபரப்பான இந்த அரசியல் சூழல்ல சைதை துரைசாமி எதற்காக ராமதாஸை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதா கருதப்படுது? விவரங்கள். வணக்கம் அருணேஷ். கடந்த சில நாட்களாகவே பாமகவில் புயலடித்துக் கொண்டிருக்கிறது. கடந்த பொதுக்குழு கூட்டத்திலேயே முகுந்தனை நியமிப்பது தொடர்பாக, அதாவது தன்னுடைய பேரனை பாமகவினுடைய இளைஞர் அணி தலைவராக நியமிப்பது தொடர்பாகவே அந்த பொதுக்குழு கூட்டத்தில் நேரடியாகவே தந்தை மகன், அதாவது பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் பாமகவினுடைய தலைவர் அன்புமணி இடையே அங்க மோதல் போக்கல் என்பது நீடித்தது. இந்த நிலையில்தான் தற்பொழுது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் அவர்கள் நானே பாமகவின் தலைவராக தொடர்கிறேன் என்று அவர் தெரிவித்திருந்தார். அதே நேரத்தில் பாமகவின் செயல் தலைவராக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்வார் என அவர் அறிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் நேற்று ஒரு நீண்ட நெடிய அறிக்கை ஒன்றை பாட்டாளி மக்கள் கட்சியினருக்கு அன்புமணி ராமதாஸ் ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில் பாமகவினுடைய தலைவராக நானே தொடர்ந்து செயல்படுவேன் என்று அழுத்தம் திருத்தமாக அந்த அறிக்கையில் தெரிவித்திருந்தார். இதனை தொடர்ந்துதான் தற்பொழுது விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாசுடன் பல்வேறு நிர்வாகிகள் சந்தித்து வரக்கூடிய அந்த சூழ்நிலையில் தற்பொழுது அதிமுகவினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய சைதை துரைசாமி அவர்கள் நேரில் சந்திப்பு என்பது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே சைதை துரைசாமியை பொறுத்த வரைக்குமே அதிமுக பாஜக கூட்டணி இடம்பெற வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். அதைதான் அதிமுக தொண்டர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்றும் தெரிவித்திருந்தார். ஏற்கனவே சூசகமாக பல தகவல்கள் வெளியாகி வந்த வண்ணம் இருந்தன. அதாவது பாமகவை பொறுத்த வரைக்குமே இரட்டை நிலைப்பாடு உள்ளதாக அக்கட்சியினரே நம்மிடம் தெரிவித்திருந்தார்கள். அதாவது பெரியவரை பொறுத்த வரைக்கும், மருத்துவர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அவர் திமுக
கூட்டணியில் இணைய வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்ததாகவும் அதற்கு அன்புமணி ராமதாஸ் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்ததாகவும் கூறப்படுகிறது. அன்புமணியை பொறுத்தவரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைய வேண்டும் என்பது அன்புமணியினுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆனால் அது வேண்டாம், நம்முடைய கட்சியினுடைய வளர்ச்சி என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. நம்மிடையே கடந்த சில ஆண்டுகளாகவே எம்பிக்கள் எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை என்பது கணிசமாக குறைந்திருக்கிறது. அதன் காரணமாக நாம் திமுக கூட்டணியில் இடம்பெற்றால் வலுவான ஒரு எண்ணிக்கையில் இடங்களை பெற்று நாம் நிச்சயமாக கணிசமான இடங்களை பெற முடியும். கணிசமான எம்எல்ஏக்கள், சட்டமன்ற பிரதிநிதிகள் நம்முடைய கட்சியை பிரதிபலிக்கும் வகையில் சட்டப்பேரவையில் இருப்பார்கள் என ராமதாஸ் கூறியதாக தகவல் வெளியாகி இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் பாமகவை பொறுத்தவரைக்குமே அன்புமணி ராமதாஸை பொறுத்தவரைக்கும் அதிமுகவிடம் இருக்கக்கூடிய 2 ராஜ்யசபா சீட்டுகளில் ஒரு சீட்டை பாமகவிற்கு, அதாவது அன்புமணி அவர்களுக்கு அளிப்பதாக அதிமுக தெரிவித்திருந்ததாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இணைய வேண்டும் என்பது அன்புமணியினுடைய விருப்பமாக இருக்கிறது. இப்படியாக எதிரெதிர் திசையிலே எதிரெதிர் கோணத்திலே பயணிக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில்தான் தற்பொழுது பாமகவினுடைய இந்த விரிசல் என்பது தொடர்ச்சியாக நீடித்த வண்ணம் இருக்கிறது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸை பொறுத்தவரைக்கும் நேற்றைய தினத்தில் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்திருந்தார். சித்திரை பெருவிழாவை முன்னிட்டு பாமகவினர் நிச்சயமாக ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும். நானே தலைவராக செயல்படுகிறேன். வலுவான கூட்டணியை அமைக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதனை நான் நிச்சயமாக செய்வேன். அதுவும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி செய்வேன் என்று அவர் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அருணேஷ். ராஜேஷ், பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சைதை துரைசாமி சொல்லியிருந்த நிலையில் அவர் செல்வாக்கு இல்லாத நபர், அவருடைய பேச்செல்லாம் பெருசாக எடுப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓரங்கட்டப்பட்டார். இந்த நிலையில் பாஜகவுடன் அதிமுக தற்பொழுது கூட்டணி வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அந்த அதிருப்தி காரணமாக தற்பொழுது பாமகவுடன் இணையறதுக்கான ஏதேனும் வாய்ப்புகள் இருக்கா சைதை துரைசாமி? நிச்சயமாக கடந்த சில காலங்களாகவே அந்த பேச்சுவார்த்தை என்பது சூசகமாக வெளிப்பட்டு வந்த வண்ணம்தான் இருந்தது. ஆனால் அதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றுதான் சைதை துரைசாமி அவர்களுடைய ஆதரவாளர்கள் தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் எம்ஜிஆர் மீதும் ஜெயலலிதா மீதும் அதிகமான பற்று கொண்டவர் சைதை துரைசாமி. அதனால் மாற்று கட்சியில் இணைந்து அவர் செயல்படுவதற்கான அந்த வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதன் காரணமாகவே அவர் ராமதாஸை பொறுத்த வரைக்குமே, ராமதாஸ் சைதை துரைசாமியை பொறுத்த வரைக்குமே இருவருக்கும் ஒரு நெருங்கிய நட்பு என்பது இருக்கிறது. ஏனென்றால் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாகவே சைதை துரைசாமியை பொறுத்த வரைக்கும் சென்னை மேயராக இருக்கும் பொழுது ராமதாசுடன் அதிகமான அன்பு பாராட்டியவர். அவருடைய எல்லா விழாக்களுக்கும் எல்லா விதமான நிகழ்ச்சிகளிலுமே சைதை துரைசாமி பங்கேற்றிருக்கிறார். அதே போல பாமகவினுடைய ராமதாஸ் அவர்கள் எந்த நிகழ்ச்சி நடத்தியிருந்தாலும் அதிலும் சைதை துரைசாமி கலந்து கொள்வார். இப்படியாக சைதை துரைசாமியை பொறுத்த வரைக்குமே எல்லா கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய தலைவர்களுடன் ஒரு நெருக்கமான ஒரு நட்போடு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். அந்த வகையில் தான் ராமதாஸை சந்தித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் என்டிஏ கூட்டணியில் பாமகவை இணைப்பது தொடர்பாக சைதை துரைசாமி பேசலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா கடந்த சில நாட்களாகவே என்டிஏ கூட்டணியில் அதிமுக இணைய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி இருந்தார். அதன் அடிப்படையில் அதிமுகவும் தற்பொழுது என்டிஏ கூட்டணியில் இணைந்திருக்கிறார்கள். அந்த வகையில் பாமகவில் நெருடலாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை தவிர்த்துவிட்டு என்டிஏ கூட்டணியில் இணைவது குறித்த அந்த கலந்துரையாடலை ராமதாஸிடம் அவர் எடுத்துரைப்பார் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் அவர் பாமகவில் இணைவாரா, இணைந்து செயல்படுவாரா என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஏற்கனவே மாற்று கட்சியில் நீங்கள் அரசியலிலிருந்து ஒதுங்கி இருக்கிறீர்கள், மாற்றுக் கட்சியில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்று நாம் செய்தியாளர்கள் சந்திப்பில் கேட்டபொழுது அதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏனென்றால் நான் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய வாழ்ப்பால் வளர்க்கப்பட்டவன், அதனால் அதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று அவர் அழுத்தம் திருத்தமாக கடந்த முறை செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்ததை நாம் பார்த்திருப்போம். அருணேஷ், தற்போதைய கள நிலவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.